ஹாய் ஹலோ வணக்கம். இது நம்ம டீனேஜ் பசங்க. பேரை கேட்ட உடனே சும்மா அதறது இல்லை. இன்னைக்கு காலையில் ஒரு 4 மணிக்கு எங்கேயோ வெளியில் போகலாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப பிளான்லாம் பசங்களாம் போட்டோம். ஸோ என்ன பிளானு எதுவும் எனக்கும் தெரியாது. மணி பார்த்தீங்கன்னா 4 மணிக்கு எந்திரிச்சு கிளம்பலான்னு சொல்லிட்டு மணி 4:25 ஆயிடுச்சு. சரி வாங்க நான் போய் நம்ம பசங்களாம் எடுப்போம். ஆஹா திருப்பிட்டாங்களே முத்து அண்ணே ப்ரோ, முத்து ப்ரோ, எந்திரி ப்ரோ. ஏன் உண்மைவா எது கேட்டாலும் ஊக்குற அண்ணா எந்திரிண்ணே, அண்ணா எந்திரிண்ணே, எந்திரி. இவர் தான் நம்ம சேனலோட தங்கப்பா. இது அலாரத்துக்காக செட் பண்ண வைப்போம். 4:26 அடிக்குது. என்னது சிரிப்பு கலுக்குன்ட்டு ப்ரோ, நந்தா ப்ரோ, என்னடா எந்திரி ப்ரோ. 5 நிமிஷம் 5 நிமிஷமா? 5 நிமிஷம்னு எதுவும் பண்ண முடியாது பிள்ளையே. அண்ணே எந்திரிண்ணே. என்னதான் வேணும்? என்னதான் வேணும் நீ தான் கல்யாணம் பண்ணிக்கிறியா? அப்பவா வந்து பைக்ல உட்காரு. தீ குடிச்சா நிலா தூங்குமா? நீ எல்லா நேரம் எல்லாம் நெஞ்சம் தாங்குமா? லைட் ஆஃப் பண்றா. லைட் ஆஃப் பண்ணிட்டு பேசுறேன். லைட் ஆஃப் பண்ணிட்டு பேசலாம். லைட் ஆஃப் பண்ணா அப்புறம் என்னட்டு வீடியோ எடுக்கிறது? வீடியோ ஆமா. அங்கே வேறு என்னடா நடக்குது இங்க? நம்ம தான் இன்னைக்கு சர்ப்ரைஸ்னு ஒரு இடத்துக்கு போகிறோமா. சரி அப்படியே அதே ஒரு வீடியோவை போட்டலாம்னு சொல்லிட்டு தான் கேமராமேனை கூட்டிகிட்டு வந்துட்டேன். இந்த இப்போ அவரை எடுப்புட முதல்ல வயசானவர் ப்ரோ அண்ணே முத்தண்ணே அண்ணே சரி ஊட விட்டுச்சு சக்சஸ். அண்ணே எந்திரண்ணே. ஹெல்ப் பண்ணு ப்ரோ. அப்புறம் ஹெல்ப் பண்ண நம்பர் புதிய டாஸ்க் இங்கே வந்தோடனே நீ எந்திரிச்சிட்ட. அப்புறம் எழுப்ப முடியல. ஹெல்ப் பண்ணு ப்ரோ. ஓரளவுக்கு தான் ப்ரோ. டைம் எவ்வளோ ப்ரோ ஆச்சு? மணி பாருங்க 4:30 தாண்டா ஆச்சு. இப்போ என்னடா அவசரம்? 4:30 தான் இல்லை 4:30 ஆயிடுச்சு. 4 மணிக்கு எந்திரிச்சு கிளம்பலாம். நீங்கள் மணி 4:30 ஆயிடுச்சு. தயவு செய்து வர எழுப்பு. இவர் எந்திரிச்சாதான் போகவே முடியும் எனக்கு தெரிஞ்சு. சோதிக்காதீங்க அண்ணே என்ன சட்டி தெரியுதுன்னு அண்ணே 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 முத்துண்ணே. நானும் படுக்கிறா. நீ படுக்கிறியா? அண்ணன் சொன்ன எந்திரிக்கிறேன். நைட் காலையில் 10 மணிக்கு திருப்பாப்புல போமா. அண்ணா ஏந்திரிண்ண, காலைல வெளியே போலான்னு சொன்னல. ஏந்திரி ராஜா ஏந்திரி ராஜா ஏந்திரி ராஜா ஏந்திரி. நீ எழுப்புடா, நான் பாத்ரூம் போயிட்டு வந்தேன். பாத்ரூம் போயிட்டு கர்மா அண்ணா முத்தண்ணே, அண்ணே அண்ணா முத்தண்ணே ஏந்திரிண்ணே. எந்திரிண்ணே ஆமாண்ணே. இது ஒன்று தடுக்குது. எந்திரி. அண்ணா ஏந்திரிண்ணே. போத்து நம்ம மம்மி மாதிரி படுத்துருக்கேன். மற்ற எத்தனை பேர் இருக்கானுங்க, என்ன ஏன்டா எழுப்பி சாவடிக்கிற? டக்குன்னு எந்திரிச்சு எனக்கு ஹெல்ப் பண்ணுவேன். நான் பாத்ரூம் போயிட்டேன். ஏந்திரிண்ணே. அண்ணே வயிறு வலிக்குது. பொண்ணுக்கு போடுவோம் அப்படியே. அண்ணே ஏந்திரிண்ணே. ஐயோ பெரிய மனுஷன் நடந்துக்கு. ஏந்திரியா. எனக்கு காது இருந்த காது கேட்காது. பித்தக்கார குதியா என்னது? 1 hour later. பக்கத்தில் ஒருத்தன் பக்கத்தில் மாசம் ஆகிட்டான்ட்டு அம்மா வீட்டுக்கு போயிருக்கான்.
டேய் டேய் இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா நாசமா போயிருவடா, அழிஞ்சு போயிருவ. இந்த எண்ணத்தை மாத்திக்க. லேடி விஜய் வராங்கண்ணா, ஏந்திருண்ணா. லேடி விஜய் வராங்க, ஏந்திரி. எந்தா ஓல எழுப்பு, என்ன எங்க எழுப்புற? பெரிய சர்ப்ரைஸ் அந்த உடம்புல ஒரு ஆம்பளை பொம்பளை படுத்துருக்காங்க. சர்ப்ரைஸா உங்களுக்கு பாருங்க. A few minutes later. யாரா பர்த்டே கொண்டாடுறாங்க நைட்டு ஃபுல்லா குடும்ப சவுண்ட் கொண்டாடி நடக்குது. இங்க மறுபடியும் பண்ணு. உடச்சு விடணுமா? என்ன உடச்சு விடணும்? செருப்பு பிஞ்சு போகும். பூரா பேர் வருவீங்க, இந்த நாயை அப்புறம் எழுதிட்டு வரேன். நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்ல. பட் உங்க நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த கையை பிடிச்சி பிடிக்கல. கட்டாயத்தனமா இருக்கிற பாரு. ஒரு ஏத்துனா ஆறுன்ற மாதிரி. அப்படி சொல்லல, அவன் சொல்றான். சரி நீ சொல்லி விட, அவனை எக்ஸசைஸ் சொல்லி விட, அதாவது சொல்லி கொடுக்க என்ன பண்றது. குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டு. A few minutes later. என்னடா பண்றா என்னடா பண்ணிருக்கியா? இவ்வளவு பண்ண ரெண்டு நிமிஷம் இவ்வளவு பண்ண. அப்புறம் தூங்கி இருப்பா 2 நிமிஷம் 120 செகண்ட் என்ன பண்ண சொல்லு, நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு. ஏய் வாடா டேய் இந்திரியா ஏய் நீங்க கிளம்பாம பிளான் சொல்லிங்க இருக்காரு. என்ன பண்ணீங்க? அதனால தெரியுமா சார்? பாஸ் சொல்றானே. போக சொல்றேன். ஏய் பையனே ஏச்சு பிக்கறடா. என்ன 2 பேர் வந்து கிட்ட போயிட்டு. யாரு மிஸ்டர் போடா டேய் புடி ஏறுடா. ஏத்துடா இப்பலாம் ஏது நம்ம கூட்டாண்டா தூங்கி இருக்கா, அது தெரியாம நீங்க பண்றீங்க. ஏய் இப்பெல்லாம் தூங்கிட்டே இருந்தா எப்படி ஒரு வாழ்க்கையில ஒரு மனுஷன் முன்னேற முடியும், ஒருத்தர் சாதிக்க முடியும்? தூங்க முடிச்சு சொல்றாரு பாரு. போ கெந்திரி போ நீங்க அதை கேட்டுருக்க. போடா நீ வந்துட்டான். உங்களோட வாழ்க்கையெல்லாம் கூட போவோம். ஒருத்தன் வந்து ஏது டைமிங் ஏது ஒரு கனவோட தூங்குற வரைக்கும் கனவுலே போயிடக்கூடாது வாழ்க்கை. சரியா? ஒரு விஷயம் நடத்தா நம்ம ஏந்துச்சு அதுக்கான முயற்சி பண்ண ஒரு பயிர் பண்ண வரீங்க. அப்புறம் எப்படி நடக்க ஏச்சு போய் கிளம்பு போகும். A few minutes later. கோமால கோசை ஏமால வாசன ஜோசம். பத்திரமா வா.
காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. ஏய் என்னடா பண்ணுற உள்ள உள்ள போய் தூங்கி இருப்பாரோ? இருக்குமோ? ஒருவேளை இருக்குமோ? ஒரு வேலை இருக்கலாம். ஏய் வாடா. எப்படி தண்ணி எடுத்து கீழே வந்து வாப்பலையா? தண்ணி ஊற்றி கீழே ஊற்றி நிற்கும் போல. குளிர் காலத்தில் குளிக்க முடியாது. நிறுத்தெல்லாம் நினச்சிக்கோ அப்புறம். ஏய் மார்கழி மாதம் இப்படியே பேசிட்டு இருந்தா காப்பி அடிச்சடிமா கம்முனு தட்டாவிட. ஏய் என்னையா அது? கதவு திறந்துட்டான். எழுப்புனீங்களா? எழுப்புனீங்களாவா? ஏய் டப்பு டப்புன்னு சவுண்டு வருதுடா. இவ்வளவு நேரம் டப்பு டப்புன்னு இந்த சவுண்ட் வெளில கேட்டுக்குது. என்ன ஆச்சு? எழுப்பு சொல்லு, எழுப்ப மாட்டீங்களா? வாடா. டேய் தூங்குறதா வெளியே வந்து தூங்குடா. ஏன்டா உள்ள போய் தூங்கி சாவடிக்கிற? கதவை திறந்து மாட்டி கொடுத்துறாதரா. எப்போ ராஜ் இது மாதிரி தான் பண்ணுவான், போயிட்டு படுத்துக்கிட்டு தூங்கிட்டு. இது ஒரு ஹாய் கைஸ், வெல்கம் டு ஹாய் கைஸ், வெல்கம் டு டீனேஜ் பசங்க. மலையூர் மம்பியா மாதிரி இருக்க தம்பி. காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாத. இவ்வளவு நேரம் உள்ள என்ன பண்ணுங்க? குளிச்சுட்டு இருந்தேன். 1 மணி நேரம் ஆயிடுச்சு உள்ள. மலையாள போட்ட சைக்கிள மாதிரி இருக்க. சீக்கிரம் போ. இப்ப நீ உள்ள நீ எவ்வளோ டைம் பாக்குறேன். நீ சேர் எடுத்து வந்து போற எவ்வளோ போயிட்டு வராங்க பாக்குறேன். நீ தான் போற. ஆமா இவங்க 2 பேரும் பிளாஸ் யூஸ் பண்றாங்க. 500 ரூபாய் பேசுறேன், 100 ரூபாய் 300 ரூபாய் பேசுறேன். யாரும் நான் பல்லு விளக்க முடியும். நாங்க மட்டும் என்ன யாரும் ஒரு ஆள் போங்கடா. போய் நீ எவ்வளவு நேரம் தான் குளிச்சு தொலையா? அவனை மாதிரி 1 மணி நேரம்லாம் பண்ணினாச்சு. 1 மணி நேரம் பண்ணீங்கன்னா சத்தியமா வந்து அந்த பாத்ரூம் சைட்ல இருந்து தண்ணி ஊத்துவேன். தண்ணி எங்க இருந்து குடிப்பேன்? நீ ஏன் குளிங்க, நான் பண்றதா இல்லையா? ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா. பரவாயில்ல, நீங்க ஒரு நாள் கையில அழுதுங்களா? வா. ஆமா கையில போட்டு இப்படி விளக்கு. அதுதான் வந்து இயற்கையான ஒரு பிரஷ். அது வந்து பிரிஞ்சிடும். அதுக்கப்புறம் 15 ரூபா 20 ரூபா கொடுத்து வாங்கணும். கையில போட்டு விளக்குனா கை நல்லா இருக்கும். இப்பெல்லாம் வேக கையில உங்களுக்கு இருக்க மாட்டேங்குது. போய் 2 பேர் கூட சேர்ந்து குளிக்க. இல்ல புரியல. 2 பேர் சேர்ந்து குளிக்க. இன்னைக்கு ஒரு புட்டி எல்லாரும் வாங்க. அதான் சொல்லி தொலைஞ்சல கேக்குறியா? 2 பேரும் சேர்ந்து குளிக்கிறா போயிட்டு. அவப்பா இங்க பா. டேய் 1 மணி நேரம் போய் இப்படி பண்ற பாரு. திருப்பி அவன் போய் பண்றது. மணி எத்தனை? என்னதான் பண்றாங்க இந்த பாத்ரூம்ல? ஜன்னல போய் பாரு என்ன பண்றானுங்க. ஏதாவது தெரிஞ்சு இதெல்லாம் தெரியுதுன்னு மயிர் மாதிரி பேசுவீங்க. உள்ள போய் அவங்க என்னதான் பண்ணி போயிருக்காங்க. ஏன்னா ஜன்னல போய் எட்டி பாரு. தண்ணி ஊத்த போறியா? நீங்களே சொல்லுங்க எல்லாத்தையும். என்னடா பண்ண உள்ளாரா? கேமரா மேல குளிக்கிறதெல்லாம் போறடி. குளிக்க போறா. ட்ரெஸ் யாரு கழுத்து? இது யாருதான் நீ தான் கரெக்டா. போன இடம் ஒரு 2 பொண்டாட்டி செட் பண்ணி விட்டா. செட் பண்ணி கொடுத்தா நல்லா தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி நல்லா வேலை பார்த்தியா? அந்த மாதிரி போய் தொலைகிறாங்க. இவ்வளவு நேரம் போய் சும்மா உட்காந்து என்னதான் பண்ண? போய் 10 நிமிஷம் ஆகுது. உங்களுக்கு வேற ரீசெண்டே கண்டாம என்னதான் பண்ணுங்க? அப்படி என்னதான் பண்ணி தொலைஞ்சு பாலா அறியாத போய் குளிச்சிருவாங்களா? எல்லாரும் குளிச்சு தவறு எழுப்பிருக்கலாம். எழுப்பி உட்கார வச்சுட்டு சரியா குளிச்சுட்டு எழுப்புனா நீ என்ன எந்திரிக்க மாட்டேன். அதுக்கு 1 மணி நேரம் ஆக்குவேன். அதுக்காண்டிதான் ஒன்னே முதல்ல எழுப்புனது. இது என்னதான் பண்றான்? அவன் என்னதான் பண்றான்? அப்படி போய் 10 நிமிஷம் ஆச்சு. 10 நிமிஷம் அந்த டிஷர்ட்டே கலக்காம என்னதான் பண்ணி பாத்திரம் இருக்கு. ஒண்ணுமே தெரியலடா. கேமரா பார்க்கலாம். ஆளாடி லென்ஸ் அது என்னதான் பண்றான்னு பார்ப்போம். எனக்கு ஒரு ஆசை, கியூரியாசிட்டி நிறையா வளர்க்கலாம்.
பெரிய ஓட்டை விடுறா விட முடியாது இது உனக்கு பெரிய ஓட்டையே விடுறது கொஞ்சம் மனசு டென்ஷன் முடிச்சு நான் கத்த போறேனே சூப்பர் தண்ணி போட்டு போகணும். அப்புறம் கோலம் போடுறதுல கோலம் போட்டு விட்றோம், தண்ணி தெளிச்சு கோலம் போட்டு விட்டுருவோம். எப்பவுமே அயன் பண்ணிட்டு கீழே தோசைகள்ல தண்ணி இல்ல இல்ல பொதுவா ஒரு விஷயம் நடக்கும். கண்டுபிடிச்சிட்டா கண்டுபிடிச்சிட்டா மாமாவெல்லாம் அயன் பண்ணிக்கிறேன். அயன் பண்ணிக்கிற போது சரி ஒரே ஒரு வேலை சொல்லுங்க. ஒரு சிலருக்கு வந்து அயன் பண்ணவே தெரியாது. அயன் பண்ணி போட்டு ஆசைப்படுவோம். அப்போ அந்த மாதிரி டைம்ல நமக்கு அயன் பண்ண தெரியும் அப்படின்னா வச்சு அப்பெல்லாம் ஒரு மாதிரி கெத்தா இருக்கும் அயன் பண்ண போதுலாம். நீ தூக்கி வேஸ்ட் ஒட்டிருச்சுண்ணே நானே பண்ணிக்கிறேன். நீ போய் படுத்து போ. அப்படி ஸ்டடி வேண்டாம். நீ போட்டு நானே பாத்துக்கிறேன். என்னடா இப்போ வந்து ஒருத்தருக்கு அயன் பண்ணவே தெரியாது. பட் அப்ப நமக்கு அயன் பண்ண தெரியுதுன்னா அப்ப நமக்கு ஒரு கர்வம் இருக்கும். தம்பி கொஞ்சம் அயன் பண்ணி கொடுங்க, அந்த பையன் தர சுட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு ஏய் குடுமாமா நான் அயன் பண்றேன்டா. சட்டை இது மாதிரி அயன் பண்ணா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். நான் அதனால தகப்பு சொல்லி தந்து என்ன சொல்லி கொடுத்துருக்கோம்? எப்படி அயன் பண்ணி போகணும். ஒழுங்கா போட தெரியல, ஒழுங்கா போட்டுருந்தா நீ போய் குளிங்க. நான் வந்துட்டான் ராஜா. என்ன பாத்ரூம் ஃப்ரீஸ் குளிச்சு உனக்கு அயன் பண்ணுமா? பண்ணி தந்தா சூப்பரா அயன் பண்ணுவோம். எல்லாம் தெரிஞ்சு தொலைய மாதிரி ஒரு அயனிங் எப்படி பண்ணுவாங்க. தண்ணியை வச்சு ஏதோ கோல போடுற மாதிரி 4 வேலை தெரிஞ்சுக்கிறா. கேட்டா அதுல அது மாதிரி காட்டு காட்டு தொடாரு. தண்ணியெல்லாம் அள்ளி அள்ளி பொழிச்சுட்டு இருக்கா. மாச தொலைக்கிறேன். அதான் கோலம் மாவு எடுத்து கோலம் போட்டு மார்கழி மாசமா நாய்க்கு சுத்தாது காலத்துக்கு அந்த மாதிரி சுற்றுவோம். தெரியல போக முடியும். அயன் பாக்ஸ் இருக்குது அயன் பண்றேன். இத்தனால எப்படி பண்றியா? அதெல்லாம் கொஞ்சம் எவ்வளோடா குடிச்சீங்க? இந்த இன்னும் தெரியாத செஞ்சுக்கிறாரு. நீ ஊத்தி இல்ல மச்சான், அது அவ்வளவுதான் ஊத்தும். ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. சும்மா சும்மாலாம் நோண்ட கூடாது. ஒரே வேலை சொல்லுங்க இருக்கு. மொத்தமா தெரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்கிறோம். அயன் பண்ணிட்டேன். அது காலர்லாம் அழுக்காது. அமுகு டுமுகு அம்மாள் டுமாள் அமுகு டுமுகு அம்மாள் டுமாள்